அதிமுக பாஜக கூட்டணி அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி வந்தவுடன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கதி கிளம்பிடுச்சு. வயத்துல புலி கடிச்சது, வயத்துல நெருப்பு கடிச்சு உட்கார்ந்து இருக்காங்க, வயத்துல பயப்படுறாங்க. திமுக இருக்கக்கூடிய அனைவரும் என்னதான் இப்ப பாருங்க, டாஸ்மாக் கேஸ் வந்துருச்சு அடிச்சது. கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்க்க செந்தில் பாலாஜி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் வருது நின்றுவிடும். அவர் தானே ஏடிஎம், எனி டைம் மணி. எல்லாரும் சுரக்கும் பெரும் பசுக்கள் தானே அவங்கள்லாம். ராகுல் காந்திக்கு சுப்ரீம் கோர்ட் மாபெரும் குட்டு போட்டு விட்டது. சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, நீங்க எப்படி தியாகிகளை எல்லாம், வீர் சாவர்கர் போன்ற தியாகிகளுக்கெல்லாம் ஏன் இப்படி ஒரு வாயில் வந்தபடி பேசுகிறீர்கள்? ராகுல் காந்திக்கு வெளியே சொல்ல முடியாத நிலைமை. காரணம், ஒரு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல. ஊழல்கள் தான் பொதுமக்கள் பேசுகிறார்கள். ராகுல் காந்தியுடைய பிரதிபலிப்பு தான் காங்கிரஸ் கட்சி ரீதியாக செல்வ பெருந்தகை போன்றவர்களுக்கு ஊக்குவித்து துணை முதலமைச்சர் பதவி கேளுங்கள் என்று தூண்டி விடுவது ராகுல் காந்தி தான் என்று பல சீனியர் காங்கிரஸ் தலைவர்கள் கூறுகிறார்கள். சிவா, ராணுவத்தினருக்கு நரேந்திர மோடி சுதந்திரம் கொடுத்து விட்டார். இனி அனைத்து ஆக்ஷன்ஸ், நடவடிக்கைகள் எல்லாம் ராணுவ தளபதி மீது தான் இருக்கிறது. ஏர்போர்ஸ், நேவி, ஆர்மி. இதன் மூலமாக நான் சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால், பாகிஸ்தான் தரைமட்டமானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார், இப்போ நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியுடைய விவகாரம் சுப்ரீம் கோர்ட்ல போகும்போதுதான் கபில் சிபல் அவர்கள் ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதாவது இந்த வழக்கு விசாரணைக்கு செல்லும் போது 2026ஆம் ஆண்டு காலகட்டத்தில் திமுக ஆட்சியிலேயே இருக்காது, அப்போ அதிகாரத்தை செந்தில் பாலாஜி பயன்படுத்த வேண்டிய சூழலே அங்க இருக்காது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதாவது திமுக ஆட்சியில் இருக்காது அப்படிங்கிற கருத்துக்களை கபில் சிபலே தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி சார் பார்ப்பது? பயப்படுறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி வந்தவுடன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கதி கிளம்பிடுச்சு. வயத்துல புலி கடிச்சது, வயத்துல நெருப்பு கடிச்சு உட்கார்ந்து இருக்காங்க, வயத்துல பயப்படுறாங்க. திமுக இருக்கக்கூடிய அனைவரும் என்னதான் இப்ப பாருங்க, டாஸ்மாக் கேஸ் வந்துருச்சு அடிச்சது. அங்க இருக்கக்கூடிய ஒரு மேனேஜிங் டைரக்டர் மேல் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வைத்து பார்த்தால் மிக மிக இன்னல்களுக்கிடையே திமுக எதிர்நீச்சல் அடிக்கிறது. இதில் தோல்விதான் முக்கியமே என்று தான் கருதுகிறார்கள் பலர். கபில் சிபலே சொல்றாருன்னா மீதி பேர்லாம் பாருங்களேன். இல்ல, கபில் சிபல் தெரிவித்த கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கே ஒரு கிளியை, ஒரு பயத்தை உருவாக்கி இருந்தது. என்ன இப்படி நீதிமன்றத்துல தெரிவிச்சாலும் இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக ஊடகங்களே கவர் பண்ணியிருந்தாங்க. அப்ப இதை முதல்வர் எப்படி சார் எடுத்துக்குவாரு? நெகட்டிவா தான் எடுத்துப்பாரு. இதுக்கு உடனே சொல்யூஷன் வேண்டும் என்றால் நினைப்பார்கள். ஆனால் கட்சியினுடைய அழுத்தம், கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்க்க செந்தில் பாலாஜி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் வருது நின்றுவிடும். அவர் தானே ஏடிஎம், எனி டைம் மணி. வள்ளல் சுரக்கும் பெரும் பசுக்கள் தானே அவங்கள்லாம். அது எதிராகத்தான் போகும். மு.க. ஸ்டாலினுக்கு, திமுகவிற்கு எதிராகத்தான் போகும். சார், இப்போ ஒரு செய்தி ஒன்று கடந்த ஒரு சில தினங்களா தமிழ்நாட்டில் வந்துகிட்டு இருக்கு, வலம் வந்துட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு மத்தியில உள்துறை சார்ந்த ஒரு அமைச்சர் பதவி கிடைக்க போகிறது, துணை அமைச்சர் பதவி கிடைக்க போகிறது. சிபிஐ கூட அண்ணாமலை கண்ட்ரோல்ல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையா சார்? அது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக அவர் எம்பி ஆக்குவது உண்மை. வரைவில் மத்திய அமைச்சரவை விரிவாக்க செய்யப்படும். எந்த இலாக்கா கொடுக்க போகிறார்கள் என்பது நரேந்திர மோடி கிட்டதான் இருக்கிறதே தவிர அது தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு ஒரு குஷி செய்யும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்வினையாகத்தான் இருக்கும். எந்த மந்திரி கொடுத்தாலும் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராகத்தான் அண்ணாமலை பேசுவார். வரக்கூடிய 10 மாதங்களில் அவர் அங்குதான் இருப்பார். அண்ணாமலைக்கு வரக்கூடிய வரவேற்பு என்பது திமுகவினால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா ஒன்னே ஒன்று சொல்றாங்க சிவா, அண்ணாமலையுடைய வளர்ச்சியை பாருங்க. 3 வருஷத்துல எவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்திருக்கு. இந்த மாதிரி திமுக ஏதான ஒரு புது ஆபீஸுக்கு வர முடியுங்களா சார்? உதயநிதியை மீறிக்கொண்டு எங்க யார் ராஜா ஒன்றும் அப்படியே இருக்காருங்களே. டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி, அவர் ஒரு தலித், அவர் எங்க டெப்டி செக்ரட்டரியா போன மாட்டேங்க? செக்ரட்டரி ஜெனரல் செக்ரட்டரியா அவர் எங்க துணை முதலமைச்சராக்கவில்லை? அண்ணாமலைக்கு கிடைத்த பதவியிலிருந்து, அவருக்கு கிடைத்த வளர்ச்சியில் இருந்து பார்த்தால் இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் ஒரு
ஒரு ஒரு எக்ஸாம்பிள். உதாரணமாக 2026 பொது தேர்தலில் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் வைப்பார்கள் தமிழக மக்கள் முன்னாடி. இதையெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சிவா, ராகுல் காந்திக்கு சுப்ரீம் கோர்ட் மாபெரும் குட்டு போட்டு விட்டது. சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, நீங்க எப்படி தியாகிகளை எல்லாம், வீர் சாவர்கர் போன்ற தியாகிகளுக்கெல்லாம் ஏன் இப்படி ஒரு வாயில் வந்தபடி பேசுகிறீர்கள்? தங்களுடைய பாட்டி இந்திரா காந்தி வீர் சாவர்கருக்கு பாராட்டு தெரிவிக்கிறார்களே, மகாராஷ்டிராவில் இவர் ஒரு உயர்ந்த தலைவர் என்றெல்லாம் ராகுல் காந்திக்கு ஒரு மாபெரும் இழுப்பு வந்திருக்கிறது இந்த வீர் சாவர்கரை எதிர்ப்பதில். இன்று ராகுல் காந்திக்கு கோர்ட் மூலமாக மாபெரும் இடி வந்திருக்கிறது. அந்த விஷயத்தை நாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக விவரமாக நான் சொல்லுவேன் சிவா. சரி, இப்போ திமுக அமைச்சர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நீதிமன்றங்கள் மூலமாக குட்டு வாங்குவது, இப்ப செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல மிகப்பெரிய அளவுல குட்டு வாங்கியிருக்காங்க. பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சென்னை ஹைகோர்ட் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி போட்டிருக்காங்க. துரைமுருகனுடைய சொத்து குவிப்பு வழக்கு ரத்து செய்யப்பட்டு ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துடைய 2 வழக்குகள், தீர்ப்பு கொடுக்கப்பட்ட வழக்குகள் ரத்து செய்யப்பட்டு 6 மாத காலத்துக்குள் விசாரணை முடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை நீதிபதி வேல்முருகன் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. இப்படி திமுக அமைச்சர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக குட்டு வாங்கக்கூடிய நிகழ்வு டெல்லி தலைவர்கள் எப்படி சார் பாக்குறாங்க? டெல்லி தலைவர் ஆம் ஆத்மி கட்சி மாதிரி திமுகவும் தமிழகத்தில் மாபெரும் மண்ணை கவும் என்று தான் பாரதிய ஜனதா கட்சியிலும் அண்ணா திமுகவும் எதிர்பார்க்கிறார்கள் டெல்லியில். சார், இப்போ இந்திய கூட்டணி, இப்ப ராகுல் காந்தி போன்றவர்கள் எப்படி சார் பாக்குறாங்க? ஏன்னா திமுக அலையன்ஸ்ல காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா திமுக அமைச்சர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இப்படி வரிசை கட்டி நீதிமன்றங்கள் முன்னால் கைகட்டி நிற்கக்கூடிய நிகழ்வு எப்படி சார் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர்கள் பார்ப்பாங்க சார்? யூபிஏ செகண்ட்ல எப்படி ஆர் ராஜா ஊழல் செய்தாரோ 2G மாதிரி, சிடபிள்யூஜி மாதிரி, யூபிஏ அரசாங்கத்தில் இருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, டாக்டர் மன்மோகன் சிங் எப்படி லேங்ட் அப் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரோ, செயல்படாத பிரதமராக இருந்தாரோ, பாராலிசிஸ் வந்ததோ, அதே மாதிரி நிலைமைத்தான் மு.க. ஸ்டாலினுக்கு வந்து விட்டது என்று ராகுல் நினைக்கிறார். ராகுல் காந்திக்கு வெளியே சொல்ல முடியாத நிலைமை. காரணம், ஒரு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல. ஊழல்கள் தான் பொதுமக்கள் பேசுகிறார்கள். ராகுல் காந்தியுடைய பிரதிபலிப்பு தான் காங்கிரஸ் கட்சி ரீதியாக செல்வ பெருந்தகை போன்றவர்களுக்கு ஊக்குவித்து துணை முதலமைச்சர் பதவி கேளுங்கள் என்று தூண்டி விடுவது ராகுல் காந்தி தான் என்று பல சீனியர் காங்கிரஸ் தலைவர்கள் கூறுகிறார்கள். சிவா சார், எப்பவுமே நம்முடைய வாசகர்களுக்கு கடைசியில ஒரு அப்டேட் கொடுப்பீங்க. அந்த அப்டேட்டுக்காகவே நம்முடைய வாசகர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ பதிவுல நீங்க தெரிவிக்கக்கூடிய அந்த ஹாட் நியூஸ் என்ன சார்? ஹாட் நியூஸ் என்ன என்று கேட்டால், இன்னும் எக்ஸாக்ட்லி ஒரு வாரத்திற்குள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் ஒரு மாபெரும் மகாநாடு நடத்தி பின்னணியில் இருந்து பாகிஸ்தான் மீது எப்படி தாக்குதல் செய்ய வேண்டும் என்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் தயாராகிவிட்டது. 10 நாட்களுள் அதை அமல்படுத்த வேண்டும். இராணுவத்தினருக்கு நரேந்திர மோடி சுதந்திரம் கொடுத்து விட்டார். இனி அனைத்து ஆக்ஷன்ஸ், நடவடிக்கைகள் எல்லாம் இராணுவ தளபதி மீது தான் இருக்கிறது. ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி. இதன் மூலமாக நான் சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால், பாகிஸ்தான் தரைமட்டமானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை சிவா. எப்படி இலங்கைக்கு இந்திய பிரதமர் உதவி கொடுத்து இலங்கைக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வந்தாரோ, அதற்கு எதிர்வினையாக பாகிஸ்தானில் செய்கிறார். காரணம், பாகிஸ்தானிலிருந்து 26 இந்துக்களை கொன்றதன் மூலமாக இது ஒரு அகில உலக பிரச்சனை ஆகிவிட்டது. ட்ரம்ப், புட்டின் போன்றவர்கள், இஸ்ரேல் பிரதமர் போன்றவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சப்போர்ட் பண்ணுகிறார். பிரதிதினம் 4 அல்லது 5 உலக தலைவர்கள் பிரதமருடன் பேசி ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கிறார்கள். இந்த சூட்டோடு சூடாக இதை நடைமுறை கொண்டு வந்தால்தான் நமக்கு நல்ல பெயர் வரும் என்று நரேந்திர மோடி நினைக்கிறார். அதுதான் சிறப்பு செய்தி சிவா. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.